பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் 19வது அதிகாரம் 21வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலைநிற்கும் என்று சொல்லி வேதம் நமக்கு குறிப்பிடுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு கூட இவ்விதமாய் பேச விரும்புகிறேன். கர்த்தருடைய யோசனையே நிலைநிற்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அநேக காரியங்களை சிந்திக்க முடியும். இதோ நம்மை பகைக்கிறவர்களும் நம்முடைய சத்துருக்களும் கூட நமக்கு விரோதமாய் அநேக காரியங்களை யோசிக்கலாம். நமக்கு விரோதமாய் அநேக காரியங்கள் சோதரம் அவர்கள் திட்டம் தீட்டலாம், நம்மை அழித்து விட வேண்டும் என்று கூட நினைக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய யோசனையே நிலைநிற்கும் என்று சொல்லி, இதை வேதம் ஒரு அழகான சம்பவத்தின் மூலம் நமக்கு ஞாபகப்படுத்துவதை நாம் வேதாகமத்திலே பார்க்க முடியும். இதோ வேதாகமத்திலே தாவீது தன்னுடைய குமாரனாகிய அப்சலோமின் நிமித்தம் அவர் வனாந்தரங்களிலே ஒளிந்து கொண்டிருக்கிற காலம். அப்சலோம் எப்படியாயிலும் தாவீதை கொன்றுவிட்டு ஜனங்களை தன் வசமாய் சேர்த்து கொண்டு இதோ ராஜ்யத்தை தன் வசமாய் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதாய் அப்சலோம் அவர் எத்தனிக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த சூழ்நிலையிலே தாவீதின் ஆலோசனைக்காரராயிருந்த அகித்தோப்பேல் இதோ இப்பொழுது அப்சலோமுக்கும் ஆலோசனைக்காரராயிருக்கிறார். இப்படி அவர் அப்சலோமுக்கும் ஆலோசனைக்காரராய் இருக்கிற பொழுது தாவீதின் நாட்களிலே அப்சலோமுடைய நாட்களிலும் இந்த அகித்தோப்பேலுடைய ஆலோசனை மிகவும் அவை நல்லவையாய் இருந்தது மாத்திரமல்ல, அவைகள் இருவருக்கும் ஏற்புடையதாயிருந்தது. இந்த சூழ்நிலையிலே இதோ அகித்தோப்பேல் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். இதோ நான் போய் 12,000 பேரை கூட்டிக் கொண்டு திடீரென்பதாய் நான் தாவீதின் மேலே இறங்குகிறேன். அப்படி திடீரென்பதாய் தாவீதின் மேலே இறங்குகிறதுனாலே அவர்கள் சோர்ந்து போனவர்களாய், அவர்கள் விடாய்த்து போனவர்களாய் நிற்கிற பொழுது நான் இறங்குவேன் என்று சொன்னால் அவர்கள் திடுக்கிட்டு போவார்கள், ஜனங்கள் எல்லாரும் ஓடி போவார்கள். நான் தாவீதை, அதாவது ராஜாவை மாத்திரம் வெட்டிவிட்டு ஜனங்களை உம்மிடத்திலே நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்று சொன்ன இந்த ஆலோசனை நல்லது என்று கண்ட பொழுதும் அப்சலோம் ஊசாயின் இடத்திலே நாம் ஆலோசனை கேட்போம் என்று சொல்கிறார். அப்பொழுது ஊசாய் சொல்லுகிறார், அகித்தோப்பேலின் இந்த ஆலோசனை இப்பொழுது நல்லதல்ல. ஏன் என்று சொன்னால் தாவீதோடு கூட இருக்கிற ஜனங்கள் பலத்தவர்களும் அவர்கள் குட்டியை பறிகொடுத்த கரடிகளைப் போல மனமெறிகிறவர்களாயும் இருக்கிறார். மேலும் உடைய தகப்பன் அவர் யுத்த வீரன், அவர் இரவிலே ஜனங்களோடு கூட தங்க மாட்டார். எனவே நாம் போகிற பொழுது ஆரம்பத்திலே சில பேர்கள், நம்மிடத்தில் சில பேர்கள் ஒருவேளை இறந்து போனார்கள் என்று சொன்னால், வெட்டுண்டார்கள் என்று சொன்னால், அது சிங்கத்து கொத்த பலமுள்ள மனமுடையவனையும் அது நோக பண்ணும், அல்லாவிட்டால் அது இருதயத்தை கரைந்து போக பண்ணும். எனவே இஸ்ரவேல் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு நீ ஒரு யுத்தத்திற்கு தலைமை தாங்கி வர வேண்டும் என்று சொல்லி அவன் சொல்லுகிற பொழுது, இப்பொழுது அந்த அப்சலோமின் ஆலோசனையை பார்க்கிலும் ஊசாயின் ஆலோசனை நல்லது என்று இதோ அப்சலோமுக்கும் அவனோடு கூட இருந்த அத்தனை பேருக்கும் பட்டபடியினாலே அவன் ஊசாயின் ஆலோசனையை செயல்படுத்த ஆரம்பித்தான். முடிவை நாம் எல்லாருக்கும் தெரியும். அந்த இடத்திலே கர்த்தர் தாவீதை காப்பாற்றும்படியாய் ஊசாயை சோதரம் பயன்படுத்தினார் என்பதாகவும் அப்சலோமுடைய நல்ல ஆலோசனையை கர்த்தர் அவமாக்கினார் என்றும் வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இதுதான் தேவன் தருகிற ஒரு பெரிய கிருபை. இந்த காலை வேளையிலும் கர்த்தர் இதை தான் உங்களுக்கும் செய்ய போகிறார். அநேக காரியங்கள் ஒருவேளை உங்களுக்கு எதிராய் நினைக்கக்கூடும். மனுஷனுடைய எண்ணங்கள் அநேகம் என்று வேதம் சொல்லுகிறது. அநேக காரியங்களை நினைத்து சத்துரு நம்மை அழித்து விட நினைக்கக்கூடும். ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய யோசனையை நிலைநிற்கும். எனவே தேவ யோசனை நிலைநிற்கும்படியாய், தேவ யோசனை நமக்கு சோதரம் நன்மை செய்யும்படியாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே,
இந்த நல்ல வேளைக்காய் நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறதே. எங்களை குறித்து என் ஆண்டவர் செய்கிற நல்ல யோசனைகளுக்காய் உமக்கு நன்றி. எங்களை குறித்து தேவன் எங்களுக்கு நடப்பிக்கிற நல்ல கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் நீர் செய்து வருகிறீர் அல்லவா, ஒவ்வொரு நாளும் நீர் பாதுகாத்து வருகிறீர் அல்லவா, அந்த கிருபையுள்ள தயவுக்காய் உமக்கு நன்றி. இப்பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்மிடத்தில் வந்து நிற்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு சாதகமாய் ஆண்டவர், நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையான என் தேவனுடைய யோசனைகள் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடைபெறுவதாக கூட இருந்த ஆசீர்வதியும் நன்மைகளையும் கிருபைகளையும் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.